Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களை கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து சென்று கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை சாட்சிகளாக கேட்டு தகப்பனே, உம்முடைய வசனத்தை இன்னும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன ஆச்சரியமான வசனம் இது! ஒரு கருப்பு பொம்மைக்கு ரோஸ் கலர்ல ஒரு பெயிண்ட் அடித்தால் பார்க்க அழகாகி விடும். ஆனால் இது நிரந்தரம் அல்ல. ஆகவே ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். அதாவது கர்த்தரது தீர்மானத்தின்படி அவர் நம்மை பாடுகளுக்கு உட்படுத்தும் போது பார்க்கிறவர்கள் கண்களுக்கு புறத்தோற்றத்திலே நாம் அருவருப்பாக கூட தோன்றலாம். ஆனால் அந்த பாடுகள் அதை நான் சந்தித்து முடித்த பின்பு அந்த அனுபவத்திலிருந்து வெளிவருகின்ற மகிமையை பார்க்கிறவர்கள் பயந்து நடுங்குவார்கள். எனவே கிறிஸ்துவுடனே கூட பாடுகளை அனுபவிக்க சம்மதிப்போமே. ஆனால் அவர் நமக்குள்ளிருந்து மகிமையில் அவரே வெளிப்படுவ அவர் காத்து கொண்டிருக்கிறார். உற்சாகமாக நாம் பாடுகளுக்காக பயப்படாமல் அதை சகிக்க நாம் சந்தோஷமாய் நாம் காணப்படுவோம். இந்த வசனத்தை மெய்ப்படுத்தும்படியாக நடந்த ஒரு சாட்சியை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய மகிமைக்கு நாளிலே நாம் கேட்போம். பிரியமானவர்களே,
தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இங்கிருந்து நான் புறப்பட்டு போய் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக நாகர்கோயிலே ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அப்படி நாகர்கோயிலுக்கு போயிருந்திருக்கும் போது ஒரு சகோதரர் முதலாவதாக ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். இந்த சாட்சி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 6 பஸ் ஆண்டவருக்கு கொடுத்த சாட்சியை ஜேசுதாஸ் என்ற ஒரு சகோதரை குறித்து. அவர் அங்கிருந்து அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு என்னை கூட்டி போயிருந்தார். அவங்க மூலமாக வருஷம் மே, ஜூன் 2 மாதங்களிலே எனக்கு தொடர்ந்தேச்சையாக கன்வென்ஷன் கூட்டங்கள் அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டது. அவங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஒரு லேடி. அவங்க மூலமாக நான் அவங்க யார் பேரையும் சொல்ல விரும்பவில்லை. அந்த இடத்துக்கு நான் போயிருந்தப்போ ஒரு வருஷம் சர்ச் ஆஃப் காட்ல எனக்கு அங்கே வடசேரியிலே அவங்ககிட்ட கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு மாலைக்கு போகும்போது நான் 6 மணிக்கெல்லாம் போயிடுவேன் எப்போவுமே. அப்படி போய் அங்கே பாடல்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு சகோதரியும் அவங்களுடைய ஒரு மகள் ரொம்ப குண்டா இருந்தா. அவங்க 2 பேரும் முதல்ல உட்கார்ந்துட்டு முழக்காலில் மெசேஜ் ஆரம்பிக்கிற வரையில கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டு அவங்க முழங்காலில் ஜபித்து கொண்டிருந்தார்கள். அப்போ 6 மணிக்கெல்லாம் அந்த காரியம் நடக்க ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பாஸ்டர் வீட்டில் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் பாஸ்டர் மேலே ஏசி போட்ட ரூம் இருக்குது, நீங்கள் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை பிரதர், நம்ம இது பண்ணும்போது நமக்கு முன்னால் டேபிள் முன்னால் ஒரு சிஸ்டரும் ஒரு குண்டு மகளும் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியான அவங்க பேரை சொன்னாங்க. அவங்க தான் கரெக்ட்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க வீட்டில் போய் நான் ஆண்டவர் நைட் தங்க சொல்கிறாரு அப்படின்னு. என்ன பாஸ்டர் இது, இங்கே நீங்கள் கன்வென்ஷனுக்கு வந்துட்டு கடைசியில் அவங்க வீட்டில் போய் சங்கரன்னு சொல்லிட்டீங்க. அதுக்குள்ள உள்ள இருந்து பாஸ்டருடைய மனைவி தான், ஐயோ பாஸ்டர் அங்கெல்லாம் நீங்கள் போய் தங்க முடியாது அப்படின்னாங்க. ஏன் சிஸ்டர் ஆண்டு தங்க சொல்கிறாரே அப்படின்னு. ஐயோ, அவங்க வீட்டுக்காரர் பயங்கர குடிக்காரரு, அதுவும் கண்ணா அப்படின்னு பேசுவார், கெட்ட வார்த்தைகள்லாம். பாஸ்டர்ஸை கண்டாலே அவருக்கு பிடிக்காது, அவர் செய்ய அப்படி அப்படின்னாங்க. இருக்கட்டும் சிஸ்டர், ஆனால் அங்கே தானே என்ன போய் பார்த்தாங்க, ஆண்டவர் தங்க சொல்கிறாரு அப்படின்னு. அவங்க எவ்வளவு கேட்டோம், நான் கடைசியில் நான் தங்க ஒத்துக்கவில்லை, இங்கே உங்கள் வீட்டில் என்னை கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போன உடனே என்னுடைய சத்தத்தை கேட்டு நாய் குறைக்கன்னு உடையாந்துச்சு. வந்த உடனே பின்னால் அந்த சிஸ்டர் வந்தாங்க. அவங்க என்ன பார்த்துட்டு, என்ன பாஸ்டர் தூங்குற நேரத்தில் 11 மணிக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லை சிஸ்டர், இதை ஆண்டவர் உங்கள் வீட்டில் தங்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். இந்த சத்தத்தை கேட்டு பின்னால் அவங்க மகளும் அதுக்கு பின்னால் நல்லா குடிச்சிட்டு அவருடைய கணவர் அவரும் பின்னால் பயங்கரமாக சத்தம் போடுறாரு. யாரடி இந்த 12 மணி ராத்திரில இங்கே வந்து நிற்கிறாங்க, பெட்டியும் படுக்கைமா அப்படின்னு சொல்லி. நான் அதுக்குள்ள கிட்ட வந்துட்டேன். நான் அவனை சொன்னேன், பிரதர் இங்கே நான் செய்தி கொடுக்க வந்திருந்தேன், எனக்கு செய்தி முடிச்ச பிற்பாடு ஆண்டவர் உங்கள் வீட்டில் தங்க சொல்கிறாரு, அதனால் வந்திருக்கிறேன், நான் சிஸ்டரை பார்த்தேன் இதில் ரொம்ப சர்ச்சில் அப்படின்னு. அவர் ரொம்ப அசிங்கமாக சில காரியங்களை பேசிட்டு அவர்னு சொல்லிட்டாரு. கிடையவே கிடையாது, மரியாதையாக எங்கள் வீட்டு வாசலில் கேட்டுக்கிட்டே உட்காந்துன்னு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். இவங்க எவ்வளோ கெஞ்சுறாங்க, என்னையும் பாஸ்டர் எந்த விஷயத்தை போயிடுங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் இந்த கேட்டுக்கிட்டோம்னா உட்காந்து நான் தூங்குவேன், தவிர ராத்திரி ஃபுல்லாக நான் வீட்டுக்கு போகக்கூடாது, ஏன்னா கத்தர் என்ன போகணும்னு சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறார் பாஸ்டர் அப்படின்ற. நான் அவர் கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது திடீர்னு ஒரு மறுபடியும் வெளியே வந்தார். கதவை திறந்துனேன், வீட்டு கதவை திறந்து வெளியே வந்து துறைடா அப்படின்னாரு. சரி, நான் உள்ளே போகும்போது இந்த நாயை கொண்டு போய் போகிற கட்டிட்டு நாய்க்கு நவுத்து விட்டுருவேன். நீ உள்ளே வந்த உடனே நாய் கத்திக்கிட்டுருவேன், ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன். வீட்டுக்குள்ளே நாங்கள் 3 பேரும் போன உடனே நாங்கள் விட்டு உள்ள நீ இந்த வெராண்டால செருப்பு போடுற இடத்துல ஒரு பாய் தலை எனக்கு கொடுக்குறாங்க, படுத்துக்கோ அப்படின்னாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, சிஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் தயவுசெய்து போயிடுங்க, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறோம், வந்து கூட்டிகிட்டு போயிடுவாருன்றாங்க. இல்லை சிஸ்டர், நான் போகக்கூடாது, கர்த்தர் சொன்னதை நான் செய்யணும், இது என்ன ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் ஒரு அவமானம்னு சொல்கிறீங்களா, பரவாயில்ல இருந்துன்னு போட்டு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரி அந்த நாய் எம்பி கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்குது. நான் அப்படியே முடிச்சுக்கிட்டு உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காலையில் எழுந்து அவர் போகும்போது அவர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக அவர் 7 மணிக்கெல்லாம் போயிடுவாராம். அவர் வரும்போது முழங்காலில் ஜவுத்தர் வந்த உடனே பார்த்துட்டு, என்ன ஜெபம் பண்ணுகிறியா, நல்லா துறை, என்ன ஜெபமோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டார். மறுநாள் நான் போய் அங்கே பாஸ்டர்கிட்ட காலையில் அவர் என்னை கூட்டின்னு போயிட்டார். கூட்டம் போய் 2வது நாள் கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்க முதல்ல எழுந்து ஓடிட்டாங்க வீட்டுக்கு, அந்த சிஸ்டரும் மகளும். நான் சொன்னேன், இல்லை பிரதர், இன்னைக்கு ஆண்டவன் அங்கே தான் போய் தங்க சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன பாஸ்டர் சொல்ல கேட்காம அங்கே தான் போய் தங்க வேண்டீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரியலையே, நான் ஆண்டவர் மீற முடியாதே அப்படின்னு. நான் சரி திரும்ப கூட்டிகிட்டு போனால் மறுபடியும் வெளியே அவங்க மனைவி சொல்கிறாரு, என்ன இன்னைக்கு ராத்திரிக்கு அவனை வர சொல்லிட்டியா நீ அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, நான் பேசாமல் அப்படியே குடிச்சு நின்றுக்கிட்டு இருந்தேன். அவர்
கேட்க மாட்டீங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்க. அவனுக்கு அதாவது கொஞ்சமாவது மான வெக்கம் ஏதாவது இருக்குதா பாருங்க, நிற்கிறான் பாரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கினேன் அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயா என்னை ஆண்டவர் தந்தை சொல்கிறாரு, எதுக்குன்னு எனக்கு தெரியல, இது எனக்கு பாடுகள் தான், உங்களுக்கும் பாடுகள் தான், இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு. கதவை திறந்து விட்டு போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி போய் பேசாமல் படுத்துட்டேன். அன்றைக்கு ராத்திரி நான் போய் உள்ள அவங்கெல்லாம் கதவு சாத்தின்னு உள்ளே படுத்துட்டாங்க. நான் அந்த செருப்பெல்லாம் போடுற இடத்துல நான் என்னுடைய பாயின் தரையணையும் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தபோது ஒரு பெரிய போராட்டம், ஒரு சத்துருடைய போராட்டம். பெரிய பெரிய நீல நீல விரல்கள், பயங்கரமான நகங்கள், இதோட ஒரு 10 விரலோட ஏதோ ஒரு போராட்டம். என்னுடைய தலைக்குள்ள கைகளை விடுற அளவுக்கு மாதிரிலாம் ஒரு பயங்கர போராட்டம் ஒன்று எனக்கு காணப்பட்டது. அந்த பிற முழுசும் போராடி முடிச்சுட்டு காலையில் எழுந்து நான் என்ன பண்ணேன், அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே? நான் ஆண்டவர் சொன்னார், அந்த பிள்ளை இருக்கிறா பாரு, அந்த பிள்ளை மேலே 18 வருஷம் ஒரு பயங்கரமான பிசாசு இருக்குது, அதனால் அதுக்கு ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கணும், இப்போ கண்டுபிடிச்சிட்டல, போ தனி பரப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். பரப்பிட்டு நான் போயிட்டு 3ஆம் நாள் கூட்டம் முடிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட சொன்னது மாதிரி காரியம், நீங்கள் நம்ம சேர்ந்து ஜெபம்லாமா பாஸ்டர் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு. அவர் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு என்னை வழி அனுப்பி விட்டார். நான் பரதாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பிள்ளைக்கு விடுதலை இல்லாமல் ஃபோனில் மட்டும் கூப்பிட்டு அந்த சிஸ்டருக்கு, உங்கள் மகன் நல்லா இல்லை, அவள் அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் வச்சு நீங்கள் அவள் அந்நிய பாஷை பேசுகிறான்னு நினைக்காதீங்க, இல்லை சிஸ்டர் ஒரு 18 வருஷத்து ஒரு சாத்தானுடைய போராட்டம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நான் கீழே வச்சுட்டேன். இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படி என்பதை நாளைக்கு பார்ப்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவை வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த விளையாடுடைய கர்த்தாவே தேவன் தாமே ராஜா. அப்பா, நாங்கள் பாடுகள் படும் பொழுது அது எங்களுக்கு உபத்திரவமாக இருக்கலாம், ஆனால் அந்த உபத்திரவத்தை மகிமையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறதுனாலே இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி சத்தியத்தின்படி கர்த்தாவே, எங்களுக்கு பாடுகள், நாங்கள் எந்த காரியம் செய்யாத போது எங்களுக்கு பாடுகளை நீர் அனுபவிக்கும் போது அப்பா, நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத மகிமையை எங்களுக்கு நீர் செய்ய போகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு பாடுகளை சந்தோஷமாய் சகிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.